சதா காலமும் உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவரே, நீர் உண்மையுள்ளவரே. சதா காலமும் உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவரே, நீர் உண்மையுள்ளவரே. ஏல் ஏனாயேமான் நீர் உண்மையுள்ளவரே, தலைமுறை தலைமுறைக்கும் நீர் உண்மை காப்பவரே. ஏல் ஏனாயேமான் நீர் உண்மையுள்ளவரே, தலைமுறை தலைமுறைக்கும் நீர் உண்மை காப்பவரே. சதா காலமும் உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவரே, நீர் உண்மையுள்ளவரே. சதா காலமும் உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவரே, நீர் உண்மையுள்ளவரே. வாழ்ந்த என்னை புத்திரராக மாற்றிவிட்டீர். அந்நியராக வாழ்ந்த என்னை புத்திரராக மாற்றிவிட்டீர். ஆபிரகாமுக்கு சொன்னவற்றை இயேசு கிறிஸ்துவில் கொடுத்து விட்டீர். ஆபிரகாமுக்கு சொன்னவற்றை இயேசு கிறிஸ்துவில் கொடுத்து விட்டீர். ஏல் ஏனாயேமான் நீர் உண்மையுள்ளவரே, தலைமுறை தலைமுறைக்கும் நீர் உண்மை காப்பவரே. ஏல் ஏனாயேமான் நீர் உண்மையுள்ளவரே, தலைமுறை தலைமுறைக்கும் நீர் உண்மை காப்பவரே. தேசத்தை கொடுத்து விட்டீர், நற்றாத விருட்சத்தை ருசிக்கச் செய்தீர். காண்பித்த தேசத்தை கொடுத்து விட்டீர், நற்றாத விருட்சத்தை ருசிக்கச் செய்தீர். இலவசமான ஆளுகையை இயேசு கிறிஸ்துவில் கொடுத்து விட்டீர். இலவசமான ஆளுகையை இயேசு கிறிஸ்துவில் கொடுத்து விட்டீர். ஏல் ஏனாயேமான் நீர் உண்மையுள்ளவரே, தலைமுறை தலைமுறைக்கும் நீர் உண்மை காப்பவரே. ஏல் ஏனாயேமான் நீர் உண்மையுள்ளவரே, தலைமுறை தலைமுறைக்கும் நீர் உண்மை காப்பவரே. சதா காலமும் உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவரே, நீர் உண்மையுள்ளவரே. சதா காலமும் உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவரே, நீர் உண்மையுள்ளவரே. ஏல் ஏனாயேமான் நீர் உண்மையுள்ளவரே, தலைமுறை தலைமுறைக்கும் நீர் உண்மை காப்பவரே. ஏல் ஏனாயேமான் நீர் உண்மையுள்ளவரே, தலைமுறை தலைமுறைக்கும் நீர் உண்மை காப்பவரே.
ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த யூடியூப் மூலமாக இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு கூட ஆண்டவருடைய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நாம் கொஞ்ச நேரம் ஆண்டோட வார்த்தையை தியானிக்க போகிறோம். நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து முதலாவது ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். எபேசியர் 5:16. நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆமென். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வசனம் நாம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். நம்முடைய வாழ்க்கையிலே அடிக்கடி நாம் தியானித்திருக்கிற வாசிக்கிற ஒரு வசனம். இந்த வசனத்தை போலவே நாம் ஒரு பொல்லாத நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வசனம் சொல்லப்பட்டு பல ஆண்டுகள், 1000 ஆண்டுகள், 2000 ஆண்டுகள் ஆனாலும் இந்த காலம் மிகவும் இந்த வசனத்துக்கு பொருத்தமான ஒரு காலமாக இருக்கிறது. ஒரு பொல்லாத நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் கொள்ளை நோய், பூமி அதிர்ச்சி, யுத்தங்களின் செய்திகள், கலவரங்கள், கொலை, கொள்ளை, விபச்சாரம், இப்படிப்பட்ட அநேக பாவங்கள் பெருகி கொண்டிருக்கிறது. தினந்தோறும் செய்தியில் இப்படிப்பட்ட காரியங்கள் தான் வருகிறது. தினந்தோறும் செய்தித்தாளிலே நாம் வாசிக்கும் போதெல்லாம் இது கடைசி காலம் என்பது உணர்த்தப்படுகிறது. ஆகவே இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, நாட்கள் பொல்லாதவைகளானதால். நாம் ஒரு பொல்லாத காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் கொலை நடைபெற்று கொண்டிருக்கிறது. தினந்தோறும் பாலியல் பலாத்காரம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தினந்தோறும் எங்கோ ஒரு பகுதியிலே கொள்ளை நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த நாட்கள் எல்லாமே பொல்லாத நாட்களாக இருக்கிறது. இந்த பொல்லாத காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த பொல்லாத நாட்களிலே நாம் எப்படி இருக்க வேண்டும்? நாம் இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். கொடுக்கப்பட்ட இந்த காலம் மிகவும் முக்கியமானது. ஆகவே கடந்து போன காலம் ஒரு நாளும் திரும்பி வராது. கடந்து போன நாள் திரும்பி வராது. கடந்து போன மணி நேரம் திரும்பி வராது. ஆகவே இந்த நாட்களை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும், பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். நாம் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாட்களையும் இந்த காலங்களையும் நேரங்களையும் தவற விட்டு விட்டோமானால் அல்லது வீணடித்து விட்டோமானால் நாம் சத்தியத்தை அறிந்து கொண்டதிலே பிரயோஜனமில்லை. நாம் ஆண்டவரை அறிந்து கொண்டதிலே பிரயோஜனமில்லை. நாம் ஆண்டவரை ஆராதிப்பதிலே பிரயோஜனமில்லை. நாம் ஆண்டவருக்காக காணிக்கை கொடுப்பதிலே பிரயோஜனமில்லை. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்கள் பொல்லாதவைகள் என்பதை உணர்ந்து நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும், ஒவ்வொரு காலத்தையும், ஒவ்வொரு மணி நேரத்தையும், ஒவ்வொரு நிமிடங்களையும், ஒவ்வொரு நொடிகளையும் நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகவே இந்த காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்துகிறோமா அல்லது உலகத்தாரை போல, சத்தியத்தை அறியாதவர்களைப் போல நாமும் நம்முடைய காலங்களையும் நம்முடைய நேரங்களையும் நம்முடைய நாட்களையும் வீணடித்து கொண்டிருக்கிறோமா என்பதை சிந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் காணப்படுகிறோம். நாம் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம்? நமக்கு தேவன் தந்திருக்கிற இந்த காலத்தை நாம் பயன்படுத்துகிறோமா அல்லது நாம் வீணடித்து கொண்டிருக்கிறோமா? இந்த காலத்தை எப்படி நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பொதுவாக வேதத்திலிருந்து சில காரியங்களை மாத்திரம் நாம் தியானிக்க போகிறோம். இந்த காலத்தை நாம் எப்படி பிரயோஜனப்படுத்திக் கொள்வது என்று தொடர்ந்து நாம் வேதத்தில் வாசிக்கலாம். சங்கீதம் 1வது சங்கீதத்திலே முதல் வசனத்தையும் 2வது வசனத்தையும் வாசிக்கலாம். சங்கீதம் 1:1-2.
துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாட்களை வீணடிக்கிறவர்கள், காலத்தையும் நேரத்தையும் வீணடிக்கிறவர்கள் தான் இந்த காரியத்தை செய்வாங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடந்து தங்கள் காலங்களை வீணடிப்பது, பாவிகளுடைய வழியிலே நின்று காலங்களை வீணடிப்பது, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் போய் உட்கார்ந்து நேரங்களை வீணடிப்பது, இதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமற்ற காரியம் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆகவே நாம் நம்முடைய காலங்களை நேரங்களை எப்படி நாம் செலவிடுகிறோம்? அநேகர் இந்த நாளிலே நாம் டிவியில் ஏதோ ஒரு அல்லது மொபைல் மூலமாக இந்த சினிமா போன்றதான அநேக காரியங்கள் இருக்கிறது. நம்முடைய நேரத்தை எல்லாம் போக்குவதற்கு நேரம் போகலைன்னா அதை போய் பார்த்துக்கலாம், ஒரு சினிமாவை பார்த்துடலாம் இன்னைக்கு, அல்லது கொஞ்ச நேரம் சீரியல் பார்த்துடலாம், அல்லது ஏதாவது ஒரு காமெடி பார்த்துக்கலாம். இப்படி சொல்லி நிறைய பேர் நம்ம என்ன செய்கிறோம், இந்த காரியங்களெல்லாம் நாம் பார்த்து நம்முடைய நேரத்தை வீணடிக்கிறோம். துன்மார்க்கருடைய ஆலோசனை சொல்லுவாங்க, அதில் நிறைய நல்ல காரியம் இருக்குது, அதில் நிறைய ஞானம் நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லி. ஆனால் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே வேதம் அப்படி ஒருபோதும் சொல்லவில்லை. ஆகவே இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் கவனித்து நாம் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், நாம் தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம். ஆகவே நாம் ஒரு துன்மார்க்கமான மனிதனுடைய ஆலோசனை கேட்பதற்கு தேவையில்லை. நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அநேக ஆலோசனைகளை தேவன் வேதத்தில் வைத்திருக்கிறபடினாலே வேதத்தை மூலமாக நாம் ஆலோசனை பெற்றுக்கொள்ள முடியும். பாவிகளுடைய வழி, ஆண்டவர் அறியாத ஒரு பாவி வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த பாதையிலே அவர்களைப் போல நாம் வாழலாம், அவர்களைப் போல ஜீவிக்கலாம், அவர்களைப் போல நாமும் நடக்கலாம், அப்படியானால் நாம் ஆசீர்வதிக்கப்படலாம் என்று சொல்லி ஒரு பாவியை பின்பற்றி போகிற ஒரு சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்படக்கூடாது. இன்னும் அங்கே வாசிக்கும் போது பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல், பரியாசம் செய்து சிரிக்க வைக்கிற அந்த காரியங்களை, காட்சிகளை பார்த்து, அல்லது 4 பேரிடத்து சேர்ந்து பரியாசம் பண்ணி ஆண்டவருக்கு விரோதமான வார்த்தைகளை சொல்லி ஒருவனை தரைக்குறைவாய் பேசி அதன் மூலமாய் கிடைக்கிற சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டு அப்படியே நேரம் போக்குவது அல்ல. இப்படியெல்லாம் நம்முடைய நேரங்களை நாம் வீணடித்தோமானால் ஆண்டவரிடத்தில் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். சிலர், நிறைய பேர் இப்படி தான் நினைக்கிறோம், நேரம் போகலையா, நம்ம ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸு கூட போய் உட்காந்து மணிக்கணக்காக ஏதாவது பேசி, தேவையில்லாத கதைகளை பேசி, தேவையில்லாத வார்த்தைகளை பேசி, அல்லது யாரோ ஒருவரை பரியாசம் செய்து கிண்டல் பண்ணி இப்படி நேரத்தை போக்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி 2 மணி நேரம் 3 மணி நேரம் இப்படியே நிறைய பேர் தங்கள் நேரங்களை என்ன செய்கிறார்கள், எங்கேயாவது போய் உட்காந்து பல மணி நேரங்களை கதை பேசி இப்படியே நேரங்களை வீணடித்து கொண்டிருக்கிறோமா? உலகத்தாரை போல. நண்பர்களை பார்ப்பது தவறல்ல, உறவினர்களை பார்ப்பது தவறல்ல, ஆனால் நேரம் வீணடிப்பதற்காகவே நாம் கடந்து சென்று தேவையில்லாத காரியங்களை பேசி நம்முடைய வாழ்க்கையை நாம் சீரழித்து விடக்கூடாது. வேதம் அதற்கு அனுமதி கொடுக்கவில்லை. அதன்படி நாம் நடக்க வேண்டாம், அதன்படி நாம் நிற்க வேண்டாம், அதில் நாம் உட்கார வேண்டாம் என்று அங்கே 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் நம்முடைய நேரங்களை எப்படி பயன்படுத்த வேண்டும்? அங்கே 2ஆம் வசனத்தில் வாசித்தோம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து. அப்போ டிவியில் சினிமா பார்க்கறத விட கர்த்தருடைய வேதத்தில் நாம் பிரியமாக இருக்க வேண்டும். சீரியல் பார்ப்பதை விட கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்க வேண்டும். கொஞ்சம் பேரோட சேர்ந்து பரியாசம் பண்ணி நேரத்தை போக்குவதை விட கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே
நம்முடைய காலங்களை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும்? முதலாவது, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வேதாகமம் விலையேற பெற்றது. இந்த வேத புத்தகம் கடையில் போய் நம்ம 100 ரூபாய் கொடுத்தா அல்லது 200 ரூபாய் கொடுத்தா அல்லது ஒரு 500 ரூபாய் கொடுத்தா நம்ம கிடைக்கிறதுனால இந்த வேத புத்தகத்தை நாம் சாதாரணமாக நினைக்கிறோம். இல்லை, இந்த வேத புத்தகத்தில் எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் தேவனால் எழுதப்பட்டது, பரிசுத்த ஆவியினால் எழுதப்பட்டது, பரிசுத்த ஆவியின் ஏவுதலினால் பரிசுத்த மனிதர்களால் எழுதப்பட்டது. ஆக எல்லாமே தேவனுடைய வார்த்தை, அவருடைய வார்த்தைகள் அடங்கிய இந்த புத்தகம். இந்த புத்தகம் விலையேற பெற்ற புத்தகம். இது நமக்கு எளிதாய் கிடைப்பதனாலே இதில் இருக்கிற வார்த்தைகள் அது தரம் குறைந்ததல்ல. இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிற ரெண்டு வேதத்தில் வாசிக்கிறோம். தேவன் நமக்கு சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த உலகத்தில் எல்லாவற்றை பார்க்கலும் இந்த வேதத்தை அதிகமாக நேசிக்க வேண்டும். காரணம், இந்த வேத புத்தகத்தின் மூலம்தான் தேவன் நம்மோடு பேசுகிறார். இந்த வேதத்தின் மூலம்தான் ஆண்டோட சத்தத்தை நாம் கேட்க முடியும். ஆகவே இந்த வேத புத்தகம் விலையேற பெற்றது. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், தேனிலும் தெளுந்தேனிலும் மதுரம் உள்ளதுமாக இருக்கிறது, பொன்னிலும் பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதாக இருக்கிறது என்று இந்த வேதத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே பொன்னை விட, தேனை விட, விலை உயர்ந்த முத்துக்களை விட, விலை உயர்ந்த ரத்தினங்களை விட இந்த வேத புத்தகம் விலையேற பெற்றது. ஆகவே நம்முடைய நேரங்கள் எல்லாம் இந்த வேத புத்தகத்திலே நாம் செலவு செய்ய வேண்டும். அங்கே வாசித்தது போல இதிலே நாம் பிரியமாக இருக்க வேண்டும். இந்த வேதத்திலே நாம் தியானமாக இருக்க வேண்டும். இந்த பைபிளில் நம்ம ரொம்ப ஆசையாக வாசிக்கணும். சும்மா கடமைக்காக வாசிக்கிறது, ஏதோ நம்முடைய பாதுகாப்புக்காக வாசிப்பது அல்லது நம்முடைய ஆசீர்வாதம் கிடைக்குன்னு வாசிக்கிறது இல்லை. இதை விருப்பத்தோடு வாசிக்க வேண்டும். இந்த வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கி. இதை தியானிக்கணும். இந்த வேத வசனமே நம்முடைய உள்ளத்தில் தியானமாக வர வேண்டும். அப்படி வருமானால் வேறு காரியங்களை நாம் தியானிக்க மாட்டோம், வேறு காரியங்களை சிந்திக்க மாட்டோம், வீணான சிந்தனை நமக்கு வராது. ஆகவே இந்த வேத வசனத்தை வாசித்து வாசித்து அதை தியானித்து தியானித்து நாம் ஒவ்வொரு நேரங்களையும் பயன்படுத்தும் போது நிச்சயமாக நாம் பாக்கியவான்களாக இருப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கீழே வாசிக்கும் போது, அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த ஆசீர்வாதங்களை தியானிக்கும் போது நிச்சயமாக இன்னும் நமக்கு நிறைய நேரம் தேவைப்படும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் அங்கே இருக்கிறது. இதில் நாம் அறிந்திருக்கிறோம், ஆனால் நம்ம செய்வது தான் இல்லை. ஆகவே 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட காரியங்களுக்கு நம்முடைய நேரங்களை செலவு செய்யாமல் 2வது வசனத்தில் சொல்லப்பட்ட வேத புத்தகத்திலே நம்முடைய நேரங்களை செலவிட வேண்டும். நம்முடைய காலத்தை அப்படிதான் நான் பிரயோஜனப்படுத்த வேண்டும். 2வதாக நாம் நம்முடைய காலத்தை எப்படி பிரயோஜனப்படுத்த வேண்டும் என்று வேதத்தில் நாம் வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 40வது வசனத்தை 41ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். போதும். இங்கே நான் வாசிக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கெத்சமனே தோட்டத்திலே ஜெபிக்கும்படியாக பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து கொண்டு போகிறார். அவர்களை ஒரு இடத்திலே விட்டுவிட்டு கொஞ்ச தூரம் அப்புறம் போய் சென்று அவர் ஜெபிக்கிறார். இவர்களையும் ஜெபிக்க சொல்லுகிறார். ஆனால் இவங்க ஜெபிக்கலை, இவங்க தூங்கிட்டு இருந்தாங்க, நித்திரை மயக்கம் அடைந்திருந்தார்கள். ஆகவே இயேசு அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுரு நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா? கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஜெபம் மிகவும் முக்கியமானது. நாம் வேதத்தை தியானிக்க வேண்டும், நாம் ஆண்டவர் நோக்கி ஜெபிக்க வேண்டும். இவர்களால் 1 மணி நேரம் கூட அந்த சந்தர்ப்பத்தில் ஜெபிக்க முடியல.
அவங்க நித்திரை மயக்கம் அடைந்து ஜெபிக்க முடியாமல் காணப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்து வந்து 2 முறை அவங்கள தட்டி எழுப்பி நீங்கள் விழித்திருங்கள் என்று சொன்னபோது அவர்களால் முடியவே இல்லை. ஆகவே 45ஆம் வசனத்தில் அவர் என்ன சொல்லுகிறார்? வாசிக்கலாம். பின்பு அவர் தம்முடைய சீஷர்களிடத்தில் வந்து, இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள், இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள். இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுகிற வேலை வந்தது. ஆமென். இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள் என்று சொன்னார். அப்போ ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் ஜெபிக்கணும். ஜெபிப்பதற்கு அங்கே 2 முறை வந்து எழுப்பியும் அவர்கள் ஜெபம் பண்ணவில்லை. அவர்கள் மீண்டும் மீண்டும் நித்திரை மயக்கமடைந்தார்கள். ஆகவே இயேசு சொன்னார், இனி நீங்க நித்திரை செய்து இளைப்பாருங்கள். ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் ஜெபிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா அதற்கு பிறகு நமக்கு சோதனை காலம் வந்துவிடும். அதற்கு பின்பு நமக்கு ஜெபிப்பதற்கு சந்தர்ப்பம் கிடைக்காது. அதுக்கு பிறகு ஜெபம் பண்ணாலும் சில நேரத்தில் கேட்கப்படாது. ஆகவே ஜெபிக்கிற நேரம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய காலங்களெல்லாம் வீணடித்து விட்டு ஜெபிக்க வேண்டிய நேரத்தெல்லாம் ஏதோ காட்சிகளை பார்த்து பலரோடு பேசி பலவிதமாக நேரங்களை வீணாக செலவிட்டு அப்புறம் ஏதோ ஒரு ஆபத்து வரும்போது ஆண்டவர் நோக்கி பார்த்தால் நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆகவே வீணடிக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபத்திற்கென்று கொஞ்சம் நேரத்தை நாம் ஒதுக்கி வைக்க வேண்டும். அந்த நேரத்தில் நாம் கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டும். இனி நித்திரை செய்து இளைப்பாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம இப்படிதான் நேரத்தை வீணடிக்கிறோம். நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்னைக்கு நம்ம ஜெபிக்கல, பரவாயில்ல நாளைக்கு ஜெபித்துக்கலாம்னு நினைக்கிறோம். இல்லை, அந்த நாள் நம்ம நஷ்டப்படுத்திட்டோம். நமக்கு எல்லாவற்றுக்கும் நேரம் இருந்தது, ஆனால் ஜெபிக்க நேரம் இல்லாமல் போனது. ஆகவே எத்தனை காரணங்களை நாம் சொன்னாலும் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஆகவே ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்க வேண்டிய நேரத்திலே நாம் ஜெபிக்க வேண்டும். அவர்கள் ஜெபிக்க வேண்டிய நேரத்திலே தூங்கினார்கள். ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் ஜெபிக்க முடியலை அவங்களால. நாம் கூட ஜெபத்தை நாம் அநேக நேரத்திலே தவற விடுகிறோம். காலத்தை எப்படி நாம் பிரயோஜனப்படுத்த வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். நிச்சயமாய் உண்மையாய் தவறாமல் ஜெபிக்க வேண்டும். தானியேல் ஜெபித்தான், தவறாமல் ஜெபித்தான். என்ன வந்தாலும் ஜெபத்தை விடல. உயிரே போனாலும் நான் ஜெபத்தை விடமாட்டேன் என்று ஜெபித்துக் கொண்டிருந்தான். ஆகவே தானியேலுடைய காரியம் ஜெயமா இருந்தது என்று நாம் வாசிக்கிறோம். ஜெபிக்கிறவனுடைய வாழ்க்கையிலே எப்போதும் வெற்றி. தாவீது ஜெபிக்கிறவனாயிருந்தான். ஆகவே தாவீதுடைய வாழ்க்கையில் எப்போதும் வெற்றி. தாவீது எந்த இடத்திலும் தோல்வியோடு திரும்பி வந்ததே இல்லை. காரணம் அவனுடைய ஜெப வாழ்க்கை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய காலங்களை ஜெபிப்பதற்கு பயன்படுத்துவோம். ஜெபிக்க வேண்டிய நேரத்திலே அதை வீணடித்து விட்டு நாளைக்கு ஜெபிக்கலாம் என்று சொல்ல வேண்டாம். நாளை தானே நம்முடையதல்ல, நாளை நடப்பதை அறியாயே என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே ஒவ்வொரு நாளும் நாம் குறிப்பிட்ட நேரம் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரோடு பேச வேண்டும். ஆண்டவரோடு மன்றாட வேண்டும். நமக்காக, குடும்பங்களுக்காக, ஊழியங்களுக்காக, தேசத்திற்காக நாம் தினந்தோறும் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஜெபிக்காமல் நம்முடைய நேரங்களெல்லாம் வீணெடுத்து விட்டு அதற்கு பின்பு யோசித்து பிரயோஜனம் இல்லை. ஆண்டவர் சொன்னார், ஜெபியுங்கள் ஜெபியுங்கள் என்று சொன்னார். ஆனால் அவங்க ஜெபிக்க முடியல. கடைசியில் அவங்க எல்லாரும் என்ன செய்தாங்க? பயந்து ஓடி போனாங்க. பேதுரு மறுதலிச்சான். ஒவ்வொரு சூழ்நிலையில் போயிட்டாங்க. காரணம் அவங்க ஜெபிக்கலை. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒரு நாள் நாம் ஜெபிக்காமல் விட்டுவிட்டால் அதற்குரிய விளைவுகளை நாம் சந்திக்க வேண்டும். கண்டிப்பாக நாம் ஜெபித்தால் அநேக காரியத்தில் ஜெயம் பெறலாம். நாம் ஜெபிக்காவிட்டால் நம்முடைய வாழ்க்கையெல்லாம் தோல்வியாக மாறும். ஆகவே நம்முடைய நேரங்களை பயன்படுத்தி, காலத்தை பயன்படுத்தி ஜெபிக்க வேண்டும். மூன்றாவதாக நாம் எப்படி காலத்தை பிரயோஜனப்படுத்த வேண்டும்? வேதத்தில் வாசிக்கலாம். 122ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசிங்க.
கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். ஆமென். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன் என்று அங்கே தாவீது சொல்லியிருக்கிறார். ஆண்டவரை ஆராதிப்பதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த வாரம் ஆலயத்துக்கு போகலைன்னா பரவாயில்லை, அடுத்த வாரம் போய்க்கலாம் அப்படி நினைக்கிறோம். ஆராதனை வைக்கிற நாள் தான் நமக்கு நிறைய ப்ரோக்ராம் வரும், நிறைய பேர் நம்ம அழைப்பாங்க, நிறைய ஃபங்க்ஷன் வரும். நம்ம நினைக்கிறோம் ஆராதனை என்னைக்கு நடக்கிறது தானே, ஆராதனை தான் எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் நடக்குமே, இந்த ஒரு வாரம் தானே நம்ம என்ன செய்யலாம், அப்படியே டூருக்கு போயிட்டு வரலாம், இந்த ஒரு வாரம் நம்ம உறவினர் வீட்டுக்கு போயிட்டு வரலாம், இந்த ஒரு வாரம் தானே இந்த கல்யாண வீட்டுக்கு போயிட்டு வரலாம், இந்த பிறந்தநாள் வீட்டுக்கு போயிட்டு வரலாம், ஐயோ நம்ம போகலைன்னா அவங்க கோவப்பட்டுருவாங்க, வருத்தப்பட்டுருவாங்க, அடுத்த வாரம் ஆராதனைக்கு போய்க்கலாம் அப்படி நம்ம நினைக்கிறோம். இன்று நமக்கு நேரம் இருக்கிறது, ஆனால் ஆராதனை பண்ண முடியவில்லை. காலம் மாறிவிட்டது, நாட்கள் பொல்லாத நாட்கள். ஆகவே நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனோம், சொக்காரன் வீட்டுக்கு போனோம், விருந்து வீட்டுக்கு போனோம், டூருக்கு போனோம், ஊர் சுத்த போனோம். ஆனால் இப்போ ஆராதிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் ஆராதிப்பதற்கு வாய்ப்பு இல்லாமல் போகிறதல்லவா. ஆகவே தான் அன்று வேதம் சொன்னது, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள், நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அன்றே வேதம் நமக்கு சொன்னது. இதே போல தான் எல்லா காரியத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வரும். நாம் ஜெபிக்க முடியாத ஒரு நாட்கள் வரும், வேத வசனத்தை தியானிக்க முடியாத, வேத வசனத்தை வாசிக்க முடியாத, வேத வசனத்தை கேட்கக்கூடாத ஒரு வசன பஞ்சம் வரும். அன்று நாம் யோசித்து பிரயோஜனம் இல்லை. ஆகவே கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவதெல்லாம் நாம் எப்படி போகிறோம்? அவன் சொல்லுகிறான், கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவள் சொன்ன போது மகிழ்ச்சியாயிருந்தேன். வேத வசனத்தை மகிழ்ச்சியா வாசிக்கணும், ஜபிக்கும் போது மகிழ்ச்சியா ஜபிக்கணும், ஆண்டவரை ஆராதிக்கும் போது மகிழ்ச்சியா ஆராதிக்கணும். ஏதோ நம்ம ஆராதனைக்கு போகலைன்னா யாரோ தப்பா நினைச்சிருவாங்களே, பக்கத்துலலாம் என்ன நினைப்பாங்க, நம்ம ஆராதனைக்கு போகலைன்னா பாஸ்டர் ஏதோ கேட்பாரு, ஏன் வரலன்னு கேட்பாரு, அதனால போயிட்டு வந்துடுவோம். இல்லைன்னா அவர் ஃபோன் பண்ணி தொல்லை பண்ணுவார். நம்ம ஆராதனைக்கு போகலைன்னா விசுவாசிகள்லாம் கேட்பாங்க, ஏன் வரல போன வாரம், அதனால போயிட்டு வந்துடுவோம். ஆராதனைக்கு போனால் இந்த வாரம் முழுதும் ஆசீர்வாதமாக இருக்கும், அதனால போயிட்டு வந்துடுவோம். இப்படிலாம் வரக்கூடாது. ஆராதனைக்கு வரும்போது வாஞ்சியோடு, தாகத்தோடு, மகிழ்ச்சியோடு அவரை ஆராதிக்க வேண்டும். அவ்வளோ ஒரு சந்தோஷம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று சொன்ன போது மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இன்னைக்கு இந்த ஆராதனையில் இருந்த மகிழ்ச்சியெல்லாம் போயிடுச்சு. இந்த கொரோனா வந்ததிலிருந்து மக்கள் ஆராதிப்பதே இப்போ வெறும் இன்ட்ரெஸ்டில் எல்லாருக்கும். சும்மா ஏதோ வர்றாங்க, கொஞ்ச நாள் தான் இது ஓடும். பழகின அந்த பழக்க தோஷத்துக்கு கொஞ்ச நாள் ஓடும். உண்மையாக வாஞ்ச இருந்துன்னா அது நிலைத்து நிற்கும். இப்போ ஆராதனை நாள் மாறிடுச்சு, நேரங்கள் மாறிடுச்சு, ஆராதனை கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போல்லாம் ஆன்லைன் ஆராதனை தான் அதிகமாக. ஆன்லைன்லேயே உண்மையாக சிலர் ஆராதிக்கிறது இல்லை, ஆன்லைன்லேயே ஏமாத்துறவங்க இருக்கிறாங்க. ஆன்லைன்லேயே முழுமையாக எப்படியோ ஒரு ஆராதனை ஆராதிக்கணும், காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆண்டவர் ஆராதிக்கணும். ஆன்லைனில் நான் ஆராதிக்க மாட்டேன், அல்லது நான் இப்போ சபைக்கு வர மாட்டேன், ஏதோ அப்படிலாம் சொல்லக்கூடாது. எந்த சந்தர்ப்பம் கிடைத்தாலும் ஆராதிக்க. பாருங்கள், இப்போ காலம் மாறிடுச்சு, நீ ஆராதனைகளுக்கு பஞ்சமாயிருச்சு. ஆன்லைனில் ஆராதிக்க முடியல, விடுதலையா இருந்தாலும் ஆராதிங்க. இது எவ்வளவு நாளுக்கு தெரியல. ஆகவே வீடுகளிலிருந்து, இருக்கிற இடங்களிலிருந்து நமக்கு கிடைக்கிற நேரங்களை பயன்படுத்தி ஆராதிப்போம். வீணடிக்க வேண்டாம். சபை திறக்கும்போது பார்த்துக்கலாம், ஆன்லைனில் என்ன போய் ஆராதிக்கிறது. ஆலயம் திறக்கட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். 1 மாதம் ஆகட்டும், 2 மாதம் ஆகட்டும். ஏன்னா ஏற்கனவே 4-5 மாதம் ஆராதிக்காமலே இருந்துட்டோம், பழகிட்டோம். அதனால பரவாயில்ல, ஒரு 2-3 மாதம் ஆனாலும் பரவாயில்ல. என்னைக்கு ஆலயம் திறக்கிறாங்களோ அன்னைக்கு போய் ஆராதிச்ச போதும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஆன்லைனில் ஆராதிப்போம், குடும்பமாக ஆராதிப்போம்.
எப்படியோ ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். ஆலயத்துக்கு போவோம் என்று சொன்னபோது அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி. இன்னும் நாம் 84ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 84வது சங்கீதம் 2வது வசனம். என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமுமாய் இருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. ஆமென். இங்கே சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறான், என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனவுமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாஞ்சையும் தவனவுமாய் இருக்கிறது. அவ்வளோ ஒரு தாகம் ஆண்டவருடைய ஆலய பிரகாரங்களின் மேல். பழைய ஏற்பாட்டு நாட்களை பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆலயத்துக்கு உள்ளே எல்லாரும் போக முடியாது. பிரகாரத்தில் தான் போய் உட்கார்ந்துட்டு வரணும். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலேயோ பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளேயோ லேவியர்களும் ஆசாரியர்களும் தான் போவாங்க. மற்ற எல்லாரும் வெளியே தான் இருக்கணும். ஆனாலும் அவன் சொல்கிறான், அந்த ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையாக இருக்கிறேன். அந்த பிரகாரத்தில் வெளியே போய் உட்கார்ந்துட்டு வந்தால் கூட பரவாயில்ல. அவ்வளோ ஒரு வாஞ்சை, அவ்வளோ ஒரு தவணம், தாகம், அவ்வளோ ஒரு ஆசை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தம் எடுக்கிறது. ஒரு உள்ளான வாஞ்சையோடு ஆண்டவரை ஆராதிக்கணும். சும்மா வெளிப்படையா வெறுமையா இல்லை. ஆண்டவரை ஆராதிப்பதில் ஒரு வாஞ்சையும் தாகம் இருக்கணும். வாங்க வாங்க ஆராதனைக்கு வாங்க, ஆராதனைக்கு ஏன் வரல, இப்படி கேட்க வேண்டியதா இருக்கு. ஒரு நிர்விசாரம். லோத்தின் நாட்களை போல கடைசி நாட்கள் இருக்கும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். சோதம் கொமராவின் அழிவுக்கு காரணம் நிர்விசாரமா இருந்தாங்க. அதே போல இன்னைக்கு ஒரு நிர்விசாரம் தான் எல்லாருக்கும். ஆன்லைனில் பார்த்துக்கலாம், இப்போ எதுக்கு சபைக்கு போகணும்? ஆன்லைனில் என்ன பார்க்கறது? சபை திறந்தா பார்த்துக்கலாம். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான நிர்விசாரம். கடைசி காலம் என்பதை உணர்த்துகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் நிர்விசாரம் கொள்ளக்கூடாது. எப்போ சான்ஸ் கிடைக்குதோ, அது எந்த நேரமாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த கிழமையாக இருந்தாலும் பரவாயில்ல, அல்லது ஆன்லைன்லையா பரவாயில்ல, ஆண்டவர் ஆராதிப்போம், அதை விட வேண்டாம். எப்படியாகிலும் ஆண்டவர் ஆராதிக்கணும். அந்த தாகம் வாஞ்சையும் இருக்கணும். எல்லாத்திலும் பழகிக்கொள்ள வேண்டியது தான். தாகத்தோடு வாஞ்சியோடு ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவணுமா இருக்கிறது. இன்னைக்கு இதெல்லாம் குறைஞ்சு போவதில்ல, வசனம் நிறைவேறுதில்ல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய உள்ளம் எப்படி இருக்கிறது? ஆண்டவரை ஆராதிப்பதிலே தாகம் இருக்கிறதா? ஆண்டவரை ஆராதிப்பதிலே வாஞ்சை இருக்கிறதா? ஆண்டவரை ஆராதிப்பதிலே மகிழ்ச்சி இருக்கிறதா? அப்படிப்பட்டவர்களாய் இருந்து காலத்தை பிரயோஜனப்படுத்த வேண்டும். ஆண்டவரை ஆராதிப்பதன் மூலமாய் காலத்தை பிரயோஜனப்படுத்துங்க. எத்தனையோ நாள் விட்டுட்டோம் இல்லையா? எத்தனையோ வாரத்தை நஷ்டப்படுத்திட்டோம் இல்லையா? இனியாவது இந்த காலம் சொல்லுகிற செய்தியின் மூலமாகவாவது நாம் காலத்தை பிரயோஜனப்படுத்துவோம். 27வது சங்கீதம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். ஆமென். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். இங்கே தாவீது சொல்லுகிறான், ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் எங்கே தங்கியிருக்கணும்? கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருக்கணும். அதுதான் என்னுடைய நாட்டம், அதுதான் என் நாட்டம். ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். அவனுடைய வாஞ்சையெல்லாம் நான் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருக்க வேண்டும். ஆகவேதான் அவனுடைய ராஜ்யபாரம் சிறப்பட்ட போது
உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு வந்து தன் அரண்மனைக்கு அருகிலே, தன் வீட்டுக்கு அருகிலே கூடாரம் போட்டு வைத்து கொண்டான். அவ்வளோ ஒரு தாகம், அவ்வளோ ஒரு வாஞ்சை. எப்போதும் நான் ஆண்டோடைய ஆலயத்தில் இருக்கணும், எப்போதும் ஆண்டோட ஆலயத்தில் தங்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ராஜா ஆசைப்பட்டானா. 1000 நாட்களை பார்க்கலும் 1000 நாளை பார்க்கலும் உது பிரகாரத்தில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரத்தில் தங்கியிருப்பதை பார்க்கலும் உமது வாசப்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன் என்று சொன்னான். அவனுடைய ராஜ சிம்மாசனத்தில் உட்கார்வதை பார்க்கலும், இந்த ராஜா என்கிற கம்பீரத்தோடு அவன் அமர்ந்திருப்பதை பார்க்கலும், அவனுடைய ராஜ அரண்மனையிலே அவனுக்கு சகல வசதிகள் இருந்தும் அதில் தங்குவதை பார்க்கலும் அவன் என்ன சொல்லுகிறான்? நான் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவ்வளோ ஒரு வாஞ்சியை தாவீது இருந்தார். நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ வாஞ்சை இருக்குது ஆண்டவரை ஆராதிப்பதில். நம்ம ஏனோ தானே விட்டுறோமா? இந்த வாரம் இல்லை அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், இன்னைக்கு இல்லை நாளைக்கு பார்த்துக்கலாம், இப்படி தான் விட்டுட்டு இருக்கிறோம். எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் எல்லாவற்றையும் கவனித்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரிடத்தில் எல்லா கணக்கும் இருக்கிறது. நீங்கள் வேணால் மறந்துருக்கலாம், எத்தனை ஆராதனை அசட்டை பண்ணினீங்க, நீங்கள் மறந்துருக்கலாம். ஆண்டவர் எல்லாவற்றையும் ஞாபக புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். இது ஒரு கடைசி காலம், இது ஒரு கடைசி எச்சரிப்பாக கூட இருக்கலாம். இனிமேல் ஒரு நாளும் ஆராதனையை அற்பமாக எண்ண வேண்டாம், ஆராதனை அசட்டை பண்ண வேண்டாம், ஆராதனை குறித்து நிர்விசாரமாக இருக்க வேண்டாம். ஆராதனை குறித்து மகிழ்ச்சியாக இருப்போம், ஆராதனை குறித்து உண்மையாக இருப்போம். ஏனோ தானோ என்று வாழ்ந்தால் ஆண்டவரிடத்தில் போய் ஒரு பதிலும் சொல்ல முடியாது. ஆகவே காலத்தை எப்படி பிரயோஜனப்படுத்த வேண்டும்? நம்ம ஆராதனைகளை பயன்படுத்துங்க, உபவாச ஜபங்களை பயன்படுத்துங்க. இன்னைக்கு நிறைய பேர் உபவாச ஜபத்தை குறித்து ஒரு எண்ணமே கிடையாது, அப்படி ஒன்று நடப்பதாகவே நினைக்க மாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமையான தவறாமல் வந்துடுவாங்க. ஆனால் இடையில உபவாச கூட்டம் என்று ஒன்று இருக்கிறது, அது கேலண்டரில் போடுறோம், அறிவிப்பில் சொல்கிறோம், ஆனால் அந்த ஞாபகம் யாரும் கிடையாது. அப்படி ஒன்று அவங்களுக்கு சிந்தனையிலே இருக்காது, அதை யோசித்து கூட பார்க்க மாட்டாங்க. உபவாச ஜபங்கள், விசேஷித்த கூட்டங்கள், ஆராதனைகள், எல்லா சபையில் இருக்கிற எல்லா நேரங்களையும் பயன்படுத்துவோம். அப்படிப்பட்ட எண்ணம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அப்போ நாம் ஒரு கடமை கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். அப்படி என்றால் நாம் ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாஞ்சியோடு ஆண்டவரை தேடுவோம். காலத்தை பிரயோஜனப்படுத்துங்க. இதெல்லாம் நஷ்டப்படுத்திட்டு பரலோகத்தில் போய் நம்ம யோசித்து பிரயோஜனம் கிடையாது. கடைசி நேரத்தில் யோசித்த பிரயோஜனம் கிடையாது. ஐயோ, ஒரு நாள் என் வாழ்க்கையில் ஒரு நாள் கூட நான் உபவாசம் கொடுத்து போனதே இல்லையே. ஞாயிற்றுக்கிழமை போகிறதோடு சரி, ஒரு நாள் கூட இடையில போய் நான் சபையில் நான் ஜபித்ததில்லை, ஆராதித்ததில்லை. உபவாச ஜபம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. இப்படி தான் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். 4ஆவதாக வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 9வது வசனம். 2 ராஜாக்கள் 7:9. பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி நாம் செய்கிறது நியாயமல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள், நாம் மௌனமா இருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரமனையாருக்கு இதை அறிவிப்போம் வாருங்கள் என்றார்கள். ஆமென். பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி நாம் செய்கிறது நியாயமல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள், நாம் மௌனமாயிருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். 4ஆவதாக நாம் காலத்தை எப்படி பிரயோஜனப்படுத்த வேண்டும்? நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற இந்த ஒரே ஒரு வாழ்க்கை, இந்த வாழ்க்கையில் நமக்கு எப்போதெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ மற்றவர்களுக்கு நற்செய்தியை சொல்ல, மற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்ல, மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல, மற்றவர்களுக்கு ரட்சிப்பை அறிவிக்க நமக்கு எப்பெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குதோ
அந்த சந்தர்ப்பத்தெல்லாம் பயன்படுத்துவோம். அது எதுக்கு? நம்ம வேலையை மட்டும் பார்த்துட்டு இருப்போம்னு நினச்சிட்டோம்னா நம்ம நஷ்டப்படுத்திட்டு இருக்கோம்னு அர்த்தம். நாம் ஒவ்வொரு நாள் வாழுகிற பகுதியிலே, நம்மோடு பேசுகிறவர்கள் மத்தியிலே, நம்மோடு பழகுகிறவர்கள் மத்தியிலே, நம்மோடு வேலை செய்கிறவர்கள் மத்தியிலே, நம்மோடு ஜீவிக்கிறவர்களுக்கு நாம் அறிந்து கொண்ட நற்செய்தியை நாம் சொல்ல வேண்டும். நாம் பெற்றுக்கொண்ட சந்தோஷத்தை சொல்ல வேண்டும். நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை சொல்ல வேண்டும். நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை சொல்ல வேண்டும். நாம் அறிந்து கொண்ட இயேசுவை சொல்ல வேண்டும். நாம் பெற்றுக்கொள்ளப் போகிற நித்திய ஜீவனை குறித்து சொல்ல வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த 4 குஷ்டரோகிகளும் சொன்னார்கள், நாள் நற்செய்தி அறிவிக்க நாள். நாம் பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். சீரிய இராணுவம் சமாரியாவை முற்றுகை போட்டிருந்தது. ஆகவே தேசத்திலே பஞ்சம் கொடியதாயிருந்தது. அவரவர் தங்கள் பிள்ளைகளை வெட்டி சமைத்து சாப்பிடுற அளவுக்கு தேசத்திலே பஞ்சம். அந்த நேரத்தில் தான் இந்த 4 குஷ்டரோகிகளை நினைச்சாங்க, நம் தேசத்துக்கு போனாலும் பஞ்சத்தில் செத்து போயிடுவோம், இங்கே இருந்தாலும் நமக்கு யாரும் சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க, நம்ம சீரிய இராணுவத்துக்கு போவோம், அவங்க உயிரோடு வச்சா சரி, இல்லை கொண்டு போட்டால் கொண்டு போடட்டும் என்று சொல்லி அவர்கள் கடந்து போனார்கள். ஆனால் அங்கே நடந்தது என்ன? சீரிய இராணுவத்துக்கு பயந்து சமாரியாவின் குடிகள் எல்லாம் நடுங்கி கொண்டிருந்தார்கள். ஆனால் இவங்க போய் பார்க்கும்போது அந்த ராத்திரியிலே அவர்களுக்கு ஆண்டவர் குதிரைகளின் சத்தத்தையும் ரதங்களின் இரைச்சலையும் சேனைகளின் இரைச்சலையும் இராணுவ இரைச்சலையும் கேட்க பண்ணினபடினாலே அவள் எல்லாரும் உயிர் மட்டும் கிடைத்தால் போதும் என்று சொல்லி வஸ்திரங்கள் பொருட்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு ஓடியே போனார்கள். இவங்க போய் பார்த்தாங்க, யாருமே இல்லை. வஸ்திரங்கள் இருந்தது, பொருட்கள் இருந்தது, பொன் இருந்தது, வெள்ளி இருந்தது, உணவு இருந்தது, திராட்சரசம் இருந்தது, அப்பங்கள் இருந்தது. ஆகவே அங்கே ஒவ்வொரு கூடாரத்தில் போய் சாப்பிட்டாங்க. பொருள் வெள்ளி பொன்னெல்லாம் எடுத்து ஒழித்து வைத்தாங்க. இப்படி ஒவ்வொரு கூடாரமாக போய் சாப்பிட்டாங்க. விலையேற பெற்ற பொருட்களை எடுத்து ஒழிச்சு வச்சாங்க. அப்போ தான் அவங்க சொன்னாங்க, நாம் செய்கிறது நியாயம் அல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்க நாள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இப்படி தான் ஆண்டுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம், ஆண்டுடைய கிருபைகளை பெற்றுக்கொள்கிறோம், ஆண்டுடைய இரக்கங்களை பெற்றுக்கொள்கிறோம், ஆண்டுடைய ஜெபித்து அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்கிறோம், விடுதலையை பெற்றுக்கொள்கிறோம், அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்கிறோம். எல்லாவற்றுக்கு மேலாக நித்திய ஜீவனை நாம் சுதந்திரிக்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறோம். ஆனால் இதை குறித்து தெரியாத எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு யார் சொல்கிறது? அவங்களுக்கு எப்போ சொல்ல போகிறோம்? தேவன் நம்ம கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கையில் நாம் அவர்களுக்கு ஆண்டவரை குறித்து சொல்ல வேண்டும். அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் சொல்ல வேண்டும். நற்செய்தியை சொல்ல வேண்டும். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நற்செய்தி அவங்களும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும், அவங்களும் சந்தோஷமாக இருக்கட்டும், அவங்களும் விடுதலையாக இருக்கட்டும், அவங்களும் நரகத்துக்கு போகாமல் பரலோகம் போகட்டும். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை சிந்திப்போம். நம்முடைய காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்துகிறோமா? நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள். நம்முடைய காலத்தை வீணடிக்க வேண்டாம். வீணான காட்சிகளை பார்த்து வீணடிக்க வேண்டாம். வீணான கதைகளை பேசி வீணடிக்க வேண்டாம். தேவன் நமக்கு கொடுத்துக்கிற நேரத்தை வேதத்தை தியானிப்போம். அந்த நேரத்தில் ஜெபிப்போம். ஆண்டவரை ஆராதிப்பதிலே வாஞ்சையாக இருப்போம். மற்றவர்களுக்கு நற்செய்தியை சொல்வோம். இந்த 4 காரியங்களையும் நாம் ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைக்கிற நேரத்தின்படி தவறாமல் செய்து கொண்டிருக்கும் போது நிச்சயமாக ஒரு நாள் ஆண்டோட சமூகத்தில் குற்றமற்றவர்களாக நாம் நிற்க முடியும். கண்களை மூடி ஆண்டை நோக்கி பார்ப்போமா? ஆமென், ஹல்லேலூயா. அப்பா, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நம்ம எவ்வளோ காலத்தை நஷ்டப்படுத்திட்டோம், எவ்வளோ மணி நேரத்தை, எத்தனையோ நாள் நேரம் போகாம என்ன செய்ய அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு வந்தோம் இல்லையா? அருமையான தேவனுடைய பிள்ளை, வேத வசனத்தை நாம் எப்படி தியானிக்கிறோம்? எவ்வளோ நேரம் தியானிக்கிறோம்? எவ்வளோ நேரம் ஒரு நாள் ஜெபிக்கிறோம்? எல்லாம் யோசிச்சு பாருங்க. எவ்வளோ நேரம் வீணா செலவு பண்றோம், வீணடிக்கிறோம். பண ஆசை, சிலருக்கு பண ஆசை, ஜெபிப்பதற்கு நேரம் இல்லை, பைபிள் வாசிக்க நேரம் இல்லை,
பணம் சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணும், பணத்தின் மேல பணம், வீட்டின் மேல வீடு, சொத்தின் மேல சொத்து, இதே நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிறது. கேட்டா எனக்கு ஜெபிக்க நேரம் இல்லை, ஒரு 5 நிமிஷம் ஜெபம், ஒரு 5 நிமிஷம் பைபிள் வாசி, அவ்வளவுதான். நேரம் எல்லாம் ஒரே பணம் 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 என்று பண ஆசையினாலே இந்த நாளிலே அநேக கிறிஸ்தவர்கள் நிறைந்து காணப்படுகிறார்கள். பணம் தேவை, பணம் எல்லாவற்றுக்கும் உதவும் என்று வேதமே சொல்லுகிறது. ஆனா பண ஆசை எல்லா தீமைக்கு வேறா இருக்கிறது. பண ஆசையினால பைபிள் வாசிக்க முடியல, பணம் சம்பாதிக்கிறதுனால ஜெபிக்க முடியல, பணத்தின் மேல ஆசை வந்ததுனால ஆண்டவர் ஆராதிக்க கூட நேரம் இல்லை, ஆராதனைக்கு கூட வர முடியல. அவ்வளோ வேலை 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 வேலை, ஒரே வேலை. எங்க கொண்டு போக போறோம்? யாருக்கு கொடுக்க போறோம்? அதிகடனே இன்று உன் ஜீவன் போனா நீ சேகரித்து வைத்ததெல்லாம் யாருடையதாகும்? மனிதன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினாலும் லாபம் என்ன? உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரம் விலையேறப்பட்டது. வாழ்க்கையில் எத்தனை வருஷத்தை வீணடித்தாய், எத்தனை மாதங்களை வீணடித்தாய். இன்றாகில மனம் திரும்பு, இன்றாகில மனம் திரும்பு. ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்திருக்கிற நேரம் எல்லாம் இவ்வளவு விலையேறப்பட்ட நேரம் தெரியுமா? நீங்க எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் கடந்து போன 1 மணி நேரத்தை கூட நீங்க வாங்க முடியாது. ஏன் 1 நிமிடத்தை கூட நீங்க வாங்க முடியாது. கோடி கோடியா பணம் கொடுத்தாலும் எந்த மனுஷனும் கடந்து போன நேரத்தை வாங்க முடியாது. ஆகவே நேரத்தை வீணடிக்காதுங்க. ஹல்லேலூயா. ரிபகன சகன ரபகன. ஆமென். காலம் பொன் போன்றது என்று சொல்லி உலக பழமொழி சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, விலையேறப்பெற்றது காலம். காலத்தை பிரயோஜனப்படுத்துவோமா? அர்ப்பணிங்க. ஹல்லேலூயா. இயேசுவே நீ நல்லவர், நல்லவர். மேன்மையான எண்ணங்களும் மகிமையான திட்டங்களும் எனக்காக என் இயேசு சிலுவையிலே தந்து விட்டார். மேன்மையான எண்ணங்களும் மகிமையான திட்டங்களும் எனக்காக என் இயேசு சிலுவையிலே தந்து விட்டார். அன்பான சுவிசேஷம் அறிவிக்க சென்றிடுவே, அன்பராமேசுவின் நாமம் அனல் போல பாய்ந்திடுமே. அன்பான சுவிசேஷம் அறிவிக்க சென்றிடுவே, அன்பராமேசுவின் நாமம் அனல் போல பாய்ந்திடுமே. கிருபையின் காலமிதே, கல்வாரியை உயர்த்திடுவே, கண் கண்ட மக்கள் உள்ளம் ரட்சிப்பில் மகிழ்ந்திடுமே. ஆமென். கிருபையின் காலமிதே, கல்வாரியை உயர்த்திடுவே, கண் கண்ட மக்கள் உள்ளம் ரட்சிப்பில் மகிழ்ந்திடுமே. மேன்மையான எண்ணங்களும் மகிமையான திட்டங்களும் எனக்காக என் இயேசு சிலுவையிலே தந்து விட்டார். ஆமென். மேன்மையான எண்ணங்களும் மகிமையான திட்டங்களும் எனக்காக என் இயேசு சிலுவையிலே தந்து விட்டார். ஊக்கமான உபவாசம் உள்ளத்திலே கொண்டிடுவே, உன்னதர் இயேசுவின் நாமம் உலகெல்லாம் உயர்ந்திடுமே. ஊக்கமான உபவாசம் உள்ளத்திலே கொண்டிடுவே, உன்னதர் இயேசுவின் நாமம் உலகெல்லாம் உயர்ந்திடுமே. இரட்சண்ய காலமிதே, இரட்சகரை புகழ்ந்திடுவே, காணாத ஆட்டை கண்டு திருச்சபை பாடிடுமே. இரட்சண்ய காலமிதே, இரட்சகரை புகழ்ந்திடுவே, காணாத ஆட்டை கண்டு திருச்சபை பாடிடுமே. மேன்மையான எண்ணங்களும் மகிமையான திட்டங்களும் ஆமென் எனக்காக என் இயேசு
தந்து விட்டார். மேன்மையான எண்ணங்களும் மகிமையான திட்டங்களும் எனக்காக என் இயேசு சிலுவையிலே தந்து விட்டார். வீரிய விசுவாசம் வலுவாது காத்திடுவேன். விண்ணவர் இயேசுவின் நாமம் மின்னலாக வீசிடுமே. வீரிய விசுவாசம் வலுவாது காத்திடுவேன். விண்ணவர் இயேசுவின் நாமம் மின்னலாக வீசிடுமே. வேதாகம காலமிதே வசனத்தை பேசிடுவே. விண்ணுலகம் இறங்கிடுமே, மண்ணுலகம் மறைந்திடுமே. வேதாகம காலமிதே வசனத்தை பேசிடுவே. விண்ணுலகம் இறங்கிடுமே, மண்ணுலகம் மறைந்திடுமே. மேன்மையான எண்ணங்களும் மகிமையான திட்டங்களும் எனக்காக என் இயேசு சிலுவையிலே தந்து விட்டார். ஆமென். மேன்மையான எண்ணங்களும் மகிமையான திட்டங்களும் எனக்காக என் இயேசு சிலுவையிலே தந்து விட்டார். பரிசுத்த ஜீவியமே எப்போதும் செய்திடுவே. பரலோக இயேசுவின் நாமம் பாரெல்லாம் பரவிடுமே. பரிசுத்த ஜீவியமே எப்போதும் செய்திடுவே. பரலோக இயேசுவின் நாமம் பாரெல்லாம் பரவிடுமே. எழுப்புதல் காலமிதே இயேசுவை நோக்கிடுவே. ஏகமாய் என்றும் எங்கும் எழும்பிடும் திருச்சபையே. எழுப்புதல் காலமிதே இயேசுவை நோக்கிடுவே. ஏகமாய் எங்கும் என்றும் எழும்பிடும் திருச்சபையே. மேன்மையான எண்ணங்களும் மகிமையான திட்டங்களும் எனக்காக என் இயேசு சிலுவையிலே தந்து விட்டார். மேன்மையான எண்ணங்களும் மகிமையான திட்டங்களும் எனக்காக என் இயேசு